இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் எப்படி ஒரு பிகினர் யூஸ் பண்றதுங்கிறது பார்த்துருப்போம். அந்த வீடியோட தொடர்ச்சியாக தான் இந்த பார்ட் 2 வீடியோ அமைய போகுது. நீங்க பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இது கிளியரா புரியும். இப்போ நம்ம சார்ட்ல உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச தீமை கிரியேட் பண்ணிருப்பீங்க. இப்போ நீங்க அனலைஸ் பண்ணும்போது சார்ட்ல எப்படி நிறைய டிராவிங்கா வச்சிருப்பீங்க. இதெல்லாம் நம்ம ஒன் கிளிக்கே டிலீட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது தேவையில்லையோ நீங்க அதை டிலீட் பண்ணணும்னா அதையும் டிலீட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த ரெஜிஸ்டர் லைன் தேவை அப்படின்னா இதை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த இடத்துல டிலீட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ரிமூவ் அப்படின்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரிமூவ் டிராயிங்ஸ் இதை தந்தீங்க அப்படின்னா சார்ட்டில் இருக்க எல்லா டிராயிங்ஸையும் உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ட்ரேடிங் வீடியோ உங்களுக்கு டாப்பில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது உங்களோட யூசர் நேம், உங்களோட ஐடி மாதிரி வச்சுக்கணும். சரியா? அடுத்து நீங்கள் என்ன சார்ட்டில் இருக்கீங்க, நீங்கள் என்ன சார்ட்டை மார்க்கெட்டில் இந்த விஷுவலாக பார்க்குறீங்க கேண்டில்ஸ்டிக்கோட அதோட நேம் தான் இந்த இடத்துல காட்டும். அப்போ நம்ம இந்த இடத்துல இருக்கிறது BTC USDT சார்ட், இந்த சார்ட்குள்ள இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் எப்படி ஒரு பாயிண்ட் பேரை கரன்சி பேரை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு வந்து வாட்ச் லிஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு டாப்ல பாருங்க உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். சரி, அந்த இடத்துல சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன கிரிப்டோ கரன்சியோட பேர் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பாருங்க கிரிப்டோன்னு விஷயம் இருக்குது, கிரிப்டோ கொடுத்துக்கோங்க. ஆல்சோ நீங்கள் என்ன எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறீங்க, சரியா? பைனான்ஸ் அந்த பைனான்ஸ் கொடுத்துக்கோங்க. என்ன டைப் ஸ்பாட்டா ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம டைப் இதை கொடுத்துக்கோம். சரியா? இப்போ இருக்க கிரிப்டோ கரன்சி எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு எதை வேணுமோ நீங்கள் அதை பிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். சரியா? இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக 2 சார்ட் எனேபிள் பண்ணியிருக்கேன். BNB சார்ட், இப்போ பிட்காயின் சார்ட். இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீல 20 சார்ட் வரையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? அப்போ நீங்கள் இந்த ஏரியாவில் உங்களுக்கு 20 சார்ட்டை நீங்கள் எட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில். அப்போ நீங்கள் ஒவ்வொரு தரையும் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபேவரட்டான கோயின்ஸ் எல்லாம் இந்த இடத்துல உங்களால் பார்த்துக்கொள்ள முடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக வாட்ச் லிஸ்ட் வேணும் அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல பே பண்ணி தான் அதை நீங்கள் உங்களால் வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் இப்போதைக்கு நமக்கு அது தேவைப்படாது. உங்களுக்கு ஹைலைட் பண்ணி ஏதாச்சும் காட்டணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ரெண்டுன்ற லேபலை வச்சுக்கலாம். இப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் BTC சார்ட்குள்ளேயே போய்க்கிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கன்னா Dன்னு ஒரு விஷயம் இருக்குது. சரியா? அதாவது டேஸ். இப்போ இந்த சார்ட்டில் நமக்கு கேண்டில் ஸ்டிக் தெரியுது. சரியா? இப்போ எங்களுக்கு டைம் ஃப்ரேம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் மாற்றும் போதும் இந்த கேண்டிலோட டியூரேஷன் மாறும். சரியா? இப்போ மார்க்கெட்டில் ஒரு கேண்டில் எதை குறிக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கான கேண்டிலாக குறிக்குது. சரியா? இப்போ நான் வீக்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா இதில் இருக்க ஒவ்வொரு கேண்டிலும் ஒரு வீக்குக்கான டேட்டாவை நமக்கு தரும். சரியா? இப்போ நான் அதை மந்த்துக்கு மாற்றிக்கிறேன். அப்போ நமக்கு இந்த சார்ட்டில் இருக்க ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு மந்த்துக்கான டேட்டாவை தருது. இப்போ நான் 3 மந்த் கொடுத்தேன்னா நமக்கு ஒவ்வொரு கேண்டிலும் 3 மந்த்துக்கான டேட்டாவை தரும். சரியா? இப்போ இதில் நம்ம மோஸ்ட்டாக எல்லா ட்ரேடரும் யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேமை நம்ம ஃபேவரேட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன டைப்பான ட்ரேடர், நீங்கள் ஸ்விங் ட்ரேடரா, டே ட்ரேடரா, இல்லாட்டி பொசிஷன் ட்ரேடரா, உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ஃபேவரேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் 15 மினிட்ஸ், அப்புறம் 1 hour, 4 hour, 1 day. சரியா? இந்த டைம் ஃப்ரேமை நான் எட் பண்ணி வச்சுக்க பிறகு எனக்கு இந்த இடத்துல காட்டிடும். சரியா? அப்போ என்னால் இந்த ஏரியாவில் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணி இந்த டைம் ஃப்ரேமை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த ஏரியாவுக்கு வந்த பிறகு நமக்கு கேண்டில்ஸ்னு பாருங்க ஒரு விஷயம் காட்டுது. சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் நம்ம பார்க்குறது இந்த சார்ட் கேண்டில் ஸ்டிக் வியூவில் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம லைன் சார்ட்டுக்கும் இந்த சார்ட்டை மாற்றிக்கலாம். அப்படி இல்லைனா பார் சார்ட்டுக்கும் நம்ம மாற்றிக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணும்போது கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் யூஸ் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அடுத்த விஷயம் தான் இந்த இண்டிகேட்டர். நீங்கள் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் வைஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம மோஸ்ட்டாக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். சரியா? இண்டிகேட்டர் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணுமோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? நான் EMAவை அப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி RSIயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த 2 இண்டிகேட்டரும் எனேபிள் பண்ணிட்டேன். சரியா? எனேபிள் பண்ண பிறகு நீங்கள் இதில் இண்டிகேட்டரில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் EMA இண்டிகேட்டரை இந்த இடத்துல செட்டிங் ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ண பிறகு இந்த இண்டிகேட்டரோட நமக்கு செட்டிங் வந்துடும். சரியா? இப்போ இதோட நான் திக்னஸ், அதாவது ஒபேசிட்டியை கூட்டிக்கிறேன். அதே மாதிரி திக்னஸையும் கூட்டிக்கிறேன். சரியா? நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் கூட்டிக்கிறோம். நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுறதுனால நீங்கள் கலரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டை பார்க்கும்போது விசிபிலிட்டி. அதே மாதிரி இந்த RSI இண்டிகேட்டர்லையும் நீங்கள் செட்டிங்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இப்போ EMA இண்டிகேட்டராக இருக்கும், RSI ஒசிலேட்டராக இருக்கும். சரி, ரைட். ஒசிலேட்டருக்கு நமக்கு மார்க்கெட்டில் துண்டாக ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இண்டிகேட்டர் இந்த சார்ட்டோடய வர்ற மாதிரி இருக்கும். இப்போது உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் தேவையில்லை அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. சரியா? என்ன அப்படின்னா இந்த இண்டிகேட்டரை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட்ங்கிற ஆப்ஷனை கொடுத்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி இந்த ஒசிலேட்டரை ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் PC யூஸ் பண்ணும்போது
பண்ணும்போது ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் இண்டிகேட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சார்ட்டில் இருக்க எல்லா இண்டிகேட்டரும் உங்களால் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு மோர் தென் 2 இண்டிகேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஃப்ரீ வெர்ஷன். அதுக்கு மேலே உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த இடத்துல நீங்கள் இண்டிகேட்டர் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிட்டு நீங்கள் சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட் கொடுத்தீங்க அப்படின்னா அது சேவ் ஆகிரும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவை வந்து யூஸ் பண்ணும்போது அந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு மார்க்கெட்டில் ஷோ ஆகும். சரியா? அடுத்து எலாட்டை பற்றி நம்ம ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல நான் அதை பெருசாக மென்ஷன் பண்ண. அடுத்து இந்த ரீப்ளே மோட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க இல்லாட்டி மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணுறபடி மார்க்கெட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட பெக் டெஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? அந்த பெக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரீப்ளே மோடுங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது சம்டைம் ஏதோ ஒரு விஷயத்த நான் தெரியாமல் டிலீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனை நான் டிலீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல அண்டுங்கிற ஆப்ஷன். சரியா? அதை கொடுத்தீங்கன்னா அது நமக்கு வந்துடும். திரும்ப அது தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு நமக்கு ரிமூவ் ஆகிடும். சரியா? அதுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் செட் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அண்டுங்கிற ஆப்ஷன் ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கும்போது இந்த ஆப்ஷன் எல்லாம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த டாப்பில் குயிக் சர்ச்னு ஒரு விஷயம் இருக்குது. சரியா? இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது இந்த இடத்துல சர்ச் பண்ணுங்க. இப்போ எனக்கு ட்ரெண்ட் லைன் தேவைன்னா நான் அந்த ட்ரெண்ட் லைன் டைப் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே எனக்கு இந்த இடத்துல இதை காட் பண்ண என்ன செய்யலாம், ட்ரெண்ட் லைனை கொடுத்து. சரியா? அப்போ உங்களால் எல்லா டூலையும் இந்த இடத்துல சர்ச் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டீங்க. சரியா? மார்க்கெட்டை ஒரு வியூவில் அனலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் நமக்கு ஒரு புல் ஃபிளாக்கை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ட்டு. இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல டாப்ல பாருங்க கேமரா மாதிரி சிம்பிள் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இமேஜ் உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டவுன்லோட் பண்ணி உங்களால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அல்லது நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை காப்பி பண்ணிக்கோங்க. சரியா? இந்த இமேஜை காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க செட்டில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த இமேஜை அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுடலாம். அப்படியும் இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. சரியா? அதை நீங்கள் அவங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணணும். அந்த சார்ட்டோட ஃபுல்லாக சென்ட் பண்ணணும். ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணும்போது இந்த ஏரியா மட்டும்தான் உங்களால் கவர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இந்த வியூவில் என்ன தெரியுதோ அதுதான் இந்த ஏரியா மட்டும்தான் உங்களால் கவர் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்த கிளிக் பண்ணி ஷேர் லிங்க், சரி, கொப்பி லிங்கை கொடுத்து அப்படி ஷேர் பண்ணும்போது இந்த சார்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களால் ஷேர் பண்ணிக்க முடியும். உங்கள் ஃப்ரெண்டோட அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட்டை நம்ம டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். சரியா? இதை நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கலர் கொடுத்துக்கலாம். ட்ரெண்ட் லைனுக்கு நான் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். சரியா? இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நான் ரெட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப இன்னொரு கஸ்டமைசேஷன் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒவ்வொரு குரூப்பாக பிரித்து விட்டுடலாம். அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு ஒப்ஜெக்டிவ் டேட்டா விண்டோஸ் ஒரு விஷயம் இருக்கும். சரியா? டாப்ல இருந்து கீழே 3வது இதை கிளிக் பண்ண பிறகு இந்த லைன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லைனை குரூப் பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஒரிஜினல் ரேயை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீநேம் பண்ணலாம் பண்ணிக்கலாம். சரியா? என்ன ஹை ப்ரைஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு இதை நம்ம குரூப் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் கிரியேட்டர் குரூப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கொடுத்துட்டு இப்போ இந்த குரூப்பில் இந்த லைன் எட் ஆகிடுச்சு. சரியா? இப்போ இதே குரூப்பில் இன்னொரு லைனை எட் ஆகணும் அப்படின்னா இந்த லைனை நம்ம அதுக்குள்ளே தூக்கி போட்டு வரலாம். இதே இந்த லைன் இந்த குரூப்பில் வச்சிடும். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குரூப்பை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம், இல்லைனா அன்ஹைட் பண்ணிக்கலாம். சரி, உங்களுக்கு தேவைப்படுற போது நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த குரூப்புக்கு ஒரு நேமை கொடுப்போம். என்ன? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். சரியா? இப்போ மார்க்கெட் நம்ம ட்ரெண்ட் லைன் வரும்போது மல்டிபிள் ட்ரெண்ட் லைன் வருது. இது நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் லைனாக இருக்கும். நம்ம இன்னொரு ட்ரெண்ட் லைன் வருகிறதா இருந்தால் நம்ம இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும். சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணலாம். இந்த லைனை கிளிக் பண்ணி இந்த குரூப் க்ரியேட் ஆகி இந்த ட்ரெண்ட் லைனையும் தூக்கி இதுக்குள்ளே போட்டோம். சரியா? அப்போ இந்த குரூப்போட நேம் என்னவாக இருக்கும்? ட்ரெண்ட் லைனாக இருக்கும். அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட்னா அதை துண்டா பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன் துண்டா பார்க்கலாம். இப்போ உங்களோட வியூ ரொம்ப கிளியராக இருக்கும் சார்ட்டில். சரியா? ஃபிபனாச்சி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிபனாச்சிக்கு துண்டா ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. இப்படி அனலைஸ் பண்ணுறது மூலமாக உங்கள் சார்ட் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் எப்படி சார்ட்டை யூஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இதில் இன்னும் ஈஸியாக அதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும். சரியா? Alt+S கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷாட் எடுப்படும். சரியா?
நீங்கள் கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டு ஆகும். அப்படி இல்லைன்னா ஆல்ட் ப்ளஸ் ஆர் கொடுத்தீங்க அப்படின்னா சார்ட் ரீடெஸ்ட் ஆகும். இந்த இடத்துல ரீலோட் ஆகுது, உங்களுக்கு இந்த மாதிரி ரீஃப்ரெஷ் ஆகும். சரியா, இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் சார்ட் ஹேண்ட்லிங் ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு பிகினர் ட்ரேடர் எப்படி ட்ரேடிங் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுன்றத நம்ம ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக பார்த்துருக்கோம். இப்போ உங்களோட சார்ட் ரொம்ப க்ளீனாகவும் இதில் இருக்க கலர் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக உங்களால் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே செட்டப்பை நீங்கள் கன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டில் ஒவ்வொரு கிளியரான ஸ்ட்ரக்சரையும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண இருக்கும். இதனால உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.